ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2025ல மலையாளத்துல ரொம்பவே ரீசெண்டா வெளியான அபிலாஷம் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே நம்ம படத்தோட ஹீரோ அபிலாஷ் ஒரு பொண்ணு பார்க்கறதுக்காக அவளோட வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த பொண்ணு ஒரு சைக்காலஜிஸ்ட். ஸோ அதனால அவ வீட்லயே கிளினிக் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கா. அங்க இருந்துட்டு தான் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட சைக்காலஜிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு அவளோட கிளினிக்ல இருந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோவ பத்தி பார்த்தீங்கன்னா, அவரு பல காரியங்கள்ல எதுக்கெடுத்தாலுமே பயப்படுற ஒரு ஆளு. அப்படி அவரு பயப்படும்போது நல்லா டென்ஷன் ஆகி அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. நல்லா பயப்படுறப்போ அவரோட அம்மா கூட படுத்து தான் தூங்குவாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்ச அந்த பொண்ணும், சின்ன வயசுல உங்களுக்கு ஏதாச்சும் ஷாக்கான விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி நீங்க பயப்படுறீங்கன்னு சொல்றா. இப்போ கடைசியில பொண்ணு பார்க்கறதுக்காக வந்த நம்ம ஹீரோ, அந்த சைக்காலஜிஸ்ட் பொண்ணுகிட்ட இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு தான் ரிட்டர்ன் வீட்டுக்கு போறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட மொபைலுக்கு நாங்க ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லி பாச்சிக்கான்னு ஒருத்தர்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த பாச்சிக்கா நம்ம ஹீரோவோட வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு ஆளு. இந்த பாச்சிக்கா அவங்களோட சிஸ்டரான ஷெரின்ங்கிறவங்கள மும்பைல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்காக தான் போயிருந்திருப்பாரு. அங்க கட் பண்ணா டவுன்ல லேடீஸ் ஐட்டம்ஸும் அத்தாரும் விக்கிற ஷாப் தான் வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. கூடவே சின்னதா ஒரு கொரியர் சர்வீஸும் இருக்கு. புதுசா வந்த அத்தாரோட ஸ்டாக் எல்லாம் நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, அதுல ஒரு அத்தாரோட மனம் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அப்ப அவரோட கடையில வேலை பார்க்குற சுகருங்கிற ஒருத்தங்க கிட்ட, "இதுல உனக்கு வேணும்னா ஒண்ணு எடுத்துட்டு போன்னு" சொல்றாரு. "இந்த கல்யாணமாவது உனக்கு நடக்குமா?" அப்படின்னு சொல்லி அந்த சுகருங்கிறவங்களும் கேட்கறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பத்தி பார்த்தீங்கன்னா, அவரு இந்த மாதிரி பொண்ணு பார்க்கறதுக்கெல்லாம் போகவே மாட்டாரு. அந்த பொண்ணு சைக்காலஜிஸ்ட் ஆனதுனால மட்டும் தான் பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருக்காரு. என்னன்னா, நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ள வேற ஒருத்தங்கள ரொம்பவே பிடிக்கும். அது வேற யாரும் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன நம்ம ஹீரோட வீட்டு பக்கத்துல உள்ள அந்த பாச்சிக்காங்கிறவரோட சிஸ்டரான ஷெரின் தான். ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே அவரு மனசுக்குள்ளேயே கொண்டு நடக்கிற ஒரு காதல் தான் இது. இதுவரைக்கும் அவரோட லவ்வ அவர் ஷெரின் கிட்ட சொல்லவே இல்ல. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இவரோட லவ்வ பத்தி தெரியும். ஸ்கூல் படிக்கிற டைம் அவரு அந்த ஷெரின் கிட்ட லவ்வ ப்ரொபோஸ் பண்றதுக்காக ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு. ஆனா அந்த லெட்டர் இன்னைக்கு வரைக்குமே அவரு அந்த ஷெரின்ங்கிற பொண்ணு கிட்ட கொடுக்கவே இல்ல. இப்ப இந்த ஷெரின பத்தி பாத்தீங்கன்னா, ஷெரின் ஆல்ரெடி ஒரு மேரிடான கேர்ள். அவங்களோட ஹஸ்பண்ட் மும்பைல இருந்து இறந்து போயிருக்காங்க. அவளுக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணையும் கூட்டிட்டு தான் அவ இப்போ ரிட்டர்ன் ஊருக்கு வந்திருக்கா. நம்ம ஹீரோ அவரோட லவ்வ ஷெரின் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே ஷெரினுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா அவளோட கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ மேல இருந்த லவ் அவருக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்ல. அங்க கட் பண்ணா இப்போ இந்த ஷெரின் நம்ம ஹீரோவோட கடைக்கு வராங்க. அவ ஒரு அத்தார் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கா. அவ அந்த அத்தாரோட போட்டோவ காட்டுறதுக்கு முன்னாடியே அவளுக்கு தேவையான அத்தார் யாதா இருக்கும்னு சொல்லி இவர் கண்டுபிடிச்சு அந்த அத்தார அவகிட்ட எடுத்து கொடுக்கறாரு. அவளும் எனக்கு இதுல ஒரு 10 பாட்டில் வேணும்னு சொல்லி கேட்கிறா. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்டு துபாய்ல இருக்கா. அவளுக்கு இந்த அத்தார் இங்க இருந்து வாங்கி அனுப்பி கொடுக்கறதுக்காக தான் இவ இங்க வந்திருக்கா. இப்ப நம்ம ஹீரோவும், அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாளைக்கே நான் வர வச்சு இங்க இருந்தே நம்ம கொரியர் சர்வீஸ் இருக்கு, அதை வச்சு அவளுக்கு அங்க அனுப்பி கொடுக்கலாம்னு சொல்றாரு. சரி, ஓகே, அப்படின்னா நான் அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெரின் அங்க இருந்து கிளம்பி போறா. இப்ப அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அவளே தான் பாத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் நம்ம ஹீரோக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஒரு நாள் நைட்டு அவரோட வீட்டுக்கு போறதுக்காக ரொம்பவே பயந்து நிக்கிற நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறது இந்த ஷெரின் தான். அன்னைக்கு நம்ம ஹீரோக்கு ஷெரின் மேல எந்த லவ்வுமே கிடையாது. நாளைக்கு அவங்களோட ஸ்கூல்ல நடக்கிற டிராமாவை பத்தி மட்டும்தான் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் நடக்குது. அங்க நாடகத்துக்காக இவங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. அந்த நேரத்துல அங்க ஒரு டீச்சர் பயங்கர டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரு டிராமால ஒரு வக்கீல் கதாபாத்திரத்துல தான் நடிக்க போறாரு போல. சோ அவரோட கதாபாத்திரத்துக்காக வக்கீல் கோட்டு இதுவரை கிடைக்கல. அந்த ஒரு கருப்பு கோட்டு கிடைக்காதனால தான் நாடகம் சொதப்பிடும்னு சொல்லி இந்த டீச்சர் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க இருந்த ஒரு சாரும் கோட்டு கிடைக்கலன்னா என்ன, நாம வேற ஏதாவது வச்சு கோட்டை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நம்ம ஷெரினோட தலையில போட்டிருந்த முக்காட வாங்குறாரு. அவளோட தலையில இருந்த அந்த பிளாக் முக்காட அந்த சார் வாங்கி அத அவரு நம்ம ஹீரோவோட தோள்ல போட்டுட்டு, கோட்டு மாதிரி நீ இத போட்டுக்கோன்னு சொல்லி குடுக்குறாரு. அவளோட முக்காட்ல இருந்து வந்த அந்த மனம் தான் நம்ம ஹீரோவ ஃபர்ஸ்ட்டா ஷெரின் மேல ஒரு கிரஷ் வர வச்சது. அதுக்கப்புறமா டிராமால வேற இவ கல்யாண பொண்ணு வேஷத்துல வந்திருப்பா. அத பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு அவ மேல ஃபுல்லா லவ் வந்துருச்சு. நம்ம ஹீரோக்குள்ள நடக்கிற இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அஜேஷ் கிட்ட ஷேர் பண்றான். அந்த அஜேஷ்
அஜேஷும் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே உண்மையாவே லவ் தான்டா. நீ எவ்ளோ சீக்கிரம் அவ கிட்ட சொல்லப் போறியோ அவ்ளோ சீக்கிரம் சொல்லுன்னு சொல்றான். ஆனா பல நாட்கள் ஆயிருச்சு. ஆனா நம்ம ஹீரோவோட மனசுல இருக்க லவ்வ மட்டும் அவன் ஷெரின் கிட்ட சொல்லவே இல்ல. ஒவ்வொரு நாளும் அஜேஷ் இன்னைக்காவது உன் லவ்வ சொல்லுடான்னு சொல்றான். நாளைக்கு சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம்னு சொல்லி பல வருஷம் கடந்து போயிருச்சு. இப்போ எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு இவங்க எல்லாரும் பிரிஞ்சு போற நாளும் வந்துருச்சு. இனியாவது உன்னோட லவ்வ ஓப்பன் பண்ணு அவகிட்ட. அவ அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அஜேஷ் நம்ம ஹீரோவ அங்க போக சொல்லி அனுப்பி விடுறான். ஆனா அன்னைக்கும் நம்ம ஹீரோ அவனோட லவ்வ ஷெரின் கிட்ட சொல்லவே இல்ல. இப்போ ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு பிரசன்ட்டுக்கு வருது. இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்கூல்ல ரீயூனியன் ஃபங்ஷன் நடக்குது. ஊர்ல ஷெரின் இருக்கிறதுனால ஷெரின் அந்த ரீயூனியன் ஃபங்ஷனுக்கு கண்டிப்பா வருவான்னு சொல்லி நினைச்சுதான் நம்ம ஹீரோவும் அந்த ஃபங்ஷனுக்கு போயிருக்காரு. ஆனா ஷெரின் அந்த ஃபங்ஷனுக்கு வரல. அஜேஷ் இப்போ நல்லபடியா படிச்சு பெரிய ஒரு வக்கீலா மாறி இருக்காரு. இப்ப அஜேஷும் நம்ம ஹீரோ கிட்ட இனியாவது உன்னோட லவ்வ நீ அவகிட்ட ஓப்பன் பண்ணு. எவ்வளோ வருஷமா நீ இதை அவகிட்ட ஓப்பன் பண்ணாம உன் மனசுலயே வச்சுட்டு கொண்டு நடக்க, இனியாச்சும் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவரோட வீட்டுல இன்னைக்கு இருட்டா இருக்கு, ஒரு வெளிச்சம் கூட இல்ல. ஸோ அதனால அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ போறாரு. அந்த நேரத்துல திடீர்னு டார்ச் லைட் அடிச்சுட்டு ஒரு உருவம் நிக்குது. அது வேற யாருமே இல்ல, ஷெரின் தான். நம்ம ஹீரோவை பயப்படுத்துறதுக்காக தான் ஷெரின் அங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இப்ப நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஷெரின் கிட்ட அவளோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை கேட்கும் போது ஷெரினும், உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை, எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா என்னோட கிளினிக் ப்ராக்டிஸ் அப்படின்னே போயிருச்சு அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா நம்ம ஷெரின் வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டர். இனி என்ன பண்ணணும்னு சொல்லி நான் இது வரைக்கும் டிசைட் பண்ணல. மும்பைக்கே ரிட்டர்ன் போகணுமா இல்ல இந்த ஊர்லயே இருந்துட்டு போயிடலாமான்னு சொல்லி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. இந்த ஷெரினோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு இல்லையா, அவரோட பேரு அமீர். இந்த அமீரோட அம்மா அப்பா எல்லாம் அமீர் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்து போயிருக்காங்க. சோ அதனால இந்த அமீருக்கு சொல்ற மாதிரி சொந்தக்காரங்க யாருமே இந்த ஊர்ல கிடையாது. ஆக்சுவலா அந்த அமீர் அண்ட் ஷெரினோட மேரேஜ் ஒரு லவ் மேரேஜ் தான். அவங்க 2 பேரும் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனாலவே நம்ம ஷெரினோட அப்பாக்கு இப்பவும் இவ மேல கோவம் உண்டு. இவ ஊருக்கு இப்ப திரும்ப வந்திருந்தாலும் இவளோட அப்பா இவ கிட்ட இப்பவும் பேசுறது கிடையாது. ஸோ அதனால இங்க ரொம்ப நாட்கள் அவளுக்கு தங்குறதுக்கு விருப்பம் இல்ல. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை கூட்டிட்டு போறதுக்காக அவளோட பிரதர் பாச்சிக்கு அங்க வந்திருக்கான். அங்க கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில ஷெரினுக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் லெட்டர் ஒண்ணு வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்த ஷெரினும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உடனே அவங்களோட பிரதரான பாச்சிக்காக கால் பண்றாங்க, கால் கிடைக்கல. சோ அதனால அவங்க நேரா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலா நம்ம ஷெரினுக்கு எதிரா ஒரு ஸ்மக்லிங் கேஸ் வந்திருக்கு. இங்க ஊர்ல இருந்து அத்தார் அவளோட ஃப்ரெண்டுக்கு துபாய்க்கு அனுப்பியிருக்கா இல்லையா, அதுதான் ஸ்மக்லிங் கேஸா வந்திருக்கு. நான் அத்தார் தான் அனுப்புனேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஷெரின் கிட்ட சொல்றாரு. இப்போதைக்கு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல முடியாது, வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும். என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஒரு வக்கீல பாக்குறதுக்காக போறாங்க. அந்த வக்கீல் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அஜேஷ் தான். நீ எதுக்காகடா அந்த நாட்டுக்கு அத்தார அனுப்பி விடுறதுக்காக போனேன்னு சொல்லி இந்த அஜேஷும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஷெரினும், என்னோட ஃப்ரெண்டு இங்க வந்த நேரத்துல இந்த மனம் அவளுக்கு பிடிச்சிருந்தது. சோ அதனால இந்த மனத்தை அவ வேற இடத்துல எல்லாம் தேடி பார்த்தா அங்க எங்கேயுமே இந்த அத்தார் கிடைக்காதனால அவ இங்க கிடைச்சா எனக்கு அனுப்பி விடுன்னு சொல்லியிருந்தா. சோ அதனாலதான் நான் அவளுக்கு கொஞ்சம் அதிகமா பாட்டில்ஸ் அனுப்பி விட்டேன். அதுவே இப்போ பெரிய பிரச்சனை ஆயிருச்சுன்னு சொல்றா இந்த ஷெரின். இப்ப இந்த அஜேஷும் நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டுட்டு இது பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. உடனே அஜேஷும், நான் சும்மா உன்னை பயப்பட வைக்கிறதுக்காக தான்டா சொன்னேன், இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. வக்கீல் போய் கஸ்டம் ஆபீஸ்ல ஒரு பேப்பரை காட்டி ஃபைன் அடிக்க வேண்டிய விஷயம் மட்டும்தான், அதோட இந்த கேஸ் முடியும். ஆனா பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லி நாம அவகிட்ட நம்ப வைக்கணும். அது எதுக்காகடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும் போது அந்த அஜேஷும், உன்னோட லவ்க்காக தான்டா நான் இதெல்லாம் பண்ண போறேன். இந்த கேஸ்க்கு பேர்ல நீயும் அவளும் ஒண்ணு சேர்ந்து கொஞ்ச நாட்கள் நடக்கணும். அப்படி நீங்க கொஞ்சம் இடங்களுக்கு சேர்ந்து போயிட்டு வரும்போது உங்களுக்குள்ள கொஞ்சம் க்ளோஸ்னஸ் வரும். அப்படி வரும்போது உனக்கு அவகிட்ட லவ்வ ப்ரொபோஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகும், அவ கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும் போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே ஆகாம நான் பாத்துக்கலாம், நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ பண்ணு அப்படின்னு இந்த அஜேஷ் சொல்றாரு. தன்னோட லவ்வ ஓபன் பண்றதுக்காக ஒரு வாய்ப்பா கிடைச்சிருக்கு பாத்தீங்களா. சோ அதனால நம்ம ஹீரோவும் அதுக்கு துணை நிக்கிறாரு. இப்ப இந்த அஜேஷும் நம்ம ஷெரின் கிட்ட வந்து இது பெரிய பிரச்சனையாகும், கேஸ் எல்லாம் ஆகும், அதனால நான் சொல்ற மாதிரி நீ மூவ் பண்ணு, வேற யார்கிட்டையும் இதை பத்தி இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். 1-2 பேப்பர்ஸ் மட்டும் நீ இப்ப சப்மிட் பண்ண வேண்டியது வரும். அதை வச்சுதான் நாம கேஸை மூவ் பண்ண வேண்டியது வரும். ஏற்றுமதி பண்ணக்கூடாத அத்தர் தான் நீங்க ஏற்றுமதி பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. சோ அதனாலதான் இது இப்ப பெரிய பிரச்சனை ஆயிருக்குன்னு சொல்லி இந்த அஜேஷ் ஷெரினை நம்ப வைக்கிறாரு.
கடைசியில இது டெரரிசம் கேஸ்லலாம் வந்து நிக்கும்னு சொல்லி நம்ம ஷெரின இந்த அஜேஷ பயமுறுத்துறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அவரோட வண்டி எடுத்துட்டு ஷெரின கூட்டிட்டு போறதுக்காக அவளோட வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த ஷெரினோட வீட்ல எல்லாம் அவ இந்த ஊர்ல ஒரு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் போடுறதுக்காக இடம் பார்க்க போறோம்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க வச்சு ஷெரினோட பொண்ண பாக்குறாரு. இந்த குட்டி குழந்தையோட பேரு துவா. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த குழந்தை கிட்ட மலையாளத்துல பேசும்போது அந்த குழந்தை நம்ம ஹீரோ கிட்ட ஹிந்தில பேசுது. ஆனா நம்ம ஹீரோக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாது. ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க கிட்ட மட்டும் தான் அவ மலையாளத்துல பேசுவான்னு சொல்லி இந்த ஷெரின் சொல்றா. சோ அதனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த துவாங்கிற குட்டி பொண்ணு கிட்ட க்ளோஸ் ஆகுறதுக்காக நம்ம ஹீரோ ட்ரை பண்றாரு. அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோக்கு வில்லனா இப்ப ஒருத்தன் வரான். நம்ம ஷெரினோட பிரதரோட மச்சான் தான் அவன். அவனோட பேரு தாஜு. கேட்டரிங் பிசினஸ் எல்லாம் நடத்துற ஒருத்தன் தான் இவன். இந்த தாஜு ஆல்ரெடி டிவோர்ஸ்டு. கல்யாணத்துக்கு அப்புறமா அவன் கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுக்கு வேற ஏதோ ஒரு பையனை பிடிச்சிருந்தது போல. சோ அதனால இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ ஷெர்னை பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு வந்த நேரத்துல தாஜும் அங்க நிக்கிறான். அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்னன்னா இந்த தாஜுக்கும் ஷெரினுக்கும் ஏதாச்சும் க்ளோஸ் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். இந்த துபாங்கிற குட்டி பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்கும்போது லைட்டா ஸ்மைல் பண்ணுவா. ஆனா அந்த தாஜுவை பார்க்கும்போது அவன் கிட்ட ஏதோ பல வருஷமா பழக்கம் இருக்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா அவன் கிட்ட பேசுற மாதிரி இருக்குது. அந்த தாஜு வேற அந்த குட்டி பொண்ணு கிட்ட நல்லா சகஜமா ஹிந்தியும் பேசுறான். சோ அதனால இந்த தாஜு இந்த துவா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஷெரின் கிட்டயும் க்ளோஸ் ஆகிட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு பயங்கரமா வருத்தம் வருது. இப்ப அன்னைக்கு நைட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்னன்னா அவனோட வீட்ல நிக்கிறது அந்த தாஜு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தாஜு நம்ம ஹீரோ பக்கத்துல வரான். இவ ஷெரினை கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போறானோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு தான் நம்ம ஹீரோ இருக்காரு. ஆனா அவன் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு இப்போ ஓபன் பண்றான். அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஹீரோவோட அம்மா போடுற ஊறுகாவை பத்தி தான். நம்ம ஹீரோவோட அம்மா ஒரு வாட்டி போட்ட ஊறுகாவை இந்த ஷெரின் தாஜுக்கு ஒரு வாட்டி கொடுத்து விட்டுருக்காங்க போல. அத சாப்பிட்டு அவனுக்கு ரொம்பவே புடிச்சு போச்சு. சோ அதனால அவனோட ஹோட்டல்ல இனிமே ஊறுகாய் தயாரிச்சு கொடுக்கறது உங்களோட அம்மா தான் அப்படின்னு சொல்றான். அத கேட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு நிம்மதியே வருது. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த துவாங்கிற குட்டி பொண்ணு கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறதுக்காக நல்லா ஹிந்தி எல்லாம் படிச்சுட்டு அந்த குட்டி பொண்ணுக்காக ஊர்ல உள்ள பழைய ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போறாரு. ஆனா வீட்டுக்குள்ள அவன் போகும்போது இந்த ஷெரினோட அம்மா அவங்களோட கையில நிறைய ஸ்வீட்ஸை கொண்டு வராங்க. என்னன்னா தாஜுவோட ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வெளிநாட்டுல இருந்து வந்தப்போ கொஞ்சம் ஸ்வீட்ஸை கொண்டு வந்திருக்கான் போல. அதை இந்த தாஜு இங்க கொண்டு வந்து கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஷெரினோட அம்மா சொல்றாங்க. நிறைய ஸ்வீட்ஸ் தாஜு இங்க கொண்டு கொடுத்துருக்கிறதுனால நான் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டு துவாக்கு பிடிக்காது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஸ்வீட்டை துவா கிட்ட கொடுக்காம ரொம்ப ஃபீலிங்ல நின்னுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல உள்ள இருந்த தாஜுவும் ஒரு மாதிரி சங்கடமா வெளியே வராரு. அவர்கிட்ட அவரோட சிஸ்டரும் என்னென்னமோ ஒரு மாதிரி பேசுறாங்க. அதாவது நான் ஷெரின் கிட்ட பேசுறேன், நீ இப்ப ஒன்னும் பேசுறதுக்கு நிக்காத அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தோணுது. சோ அதனால நம்ம ஹீரோவும் தாஜு கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்கும் போது இந்த தாஜுவும் விஷயத்த சொல்றான். அதாவது இந்த தாஜு ஷெரினை கல்யாணம் பண்றதுக்காக ஷெரினை ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். ஆனா ஷெரின் அதுக்கு நோ சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை போல. இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருது. ஏன்னா ஷெரின் நோ சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ அதனால அன்னைக்கு நைட்டு இப்ப இந்த ஷெரினும் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து அவளோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்றா. அதாவது தாஜுவை கல்யாணம் பண்றதுக்கு தான் என்ன எல்லாருமே இப்போ ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் கிட்ட பேசாத என்னோட அப்பா கூட இதுக்காக என் கிட்ட பேசினாரு. ஆனா அவங்க யாருமே என்னோட மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த தாஜு என்னை விட 3 வயசு சின்ன பையன். ஆனா அவன் எங்களோட கம்யூனிட்டியில இருக்கிற ஒரு ஆள் ஆனதுனால அவங்க யாருக்குமே அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அமீரா கல்யாணம் பண்ண நேரத்துல இங்க எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பா இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த அமீரும் ஷெரினும் ஓடி போறதுக்காக சப்போர்ட் பண்ணது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவோட மனசுல இந்த ஷெரின் மேல ரொம்பவே லவ் இருந்தது. ஆனா இருந்தாலும் அவளோட சந்தோஷத்துக்காக அவளுக்கு பிடிச்ச பையன் கூடயே நம்ம ஹீரோ அவளை அனுப்பி வச்சாரு. ஆனா எனக்கு அந்த தாஜுவா கல்யாணம் பண்றதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. எனக்கு இப்ப இருக்க ஒரே ஒரு சமாதானம், எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா நீ மட்டுமாவது என் கூடவே இருக்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஷெரினும் வில்லேஜ் ஆபீஸ்க்கு போற
போற வழியில நம்ம ஷெரினோட அப்பாக்கு ஏதோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க வச்சு அவ நம்ம ஹீரோ கிட்ட இப்போ பேசுறா. வீட்ல எல்லாருமே என்ன அந்த தாஜுவ கல்யாணம் பண்றதுக்காக பிரஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே என்ன பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கேஸ பத்தி வீட்ல தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க திரும்பவும் என்ன குற்றவாளியா தான் பாப்பாங்க. இந்த கேஸ சால்வ் பண்றதுக்கு இனி என்னென்ன பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ என்னமோ அப்படின்னு சொல்லி அவ பயங்கர டென்ஷனா இருக்கா. இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையுமே பேக்ல இருந்த ஒரு ஆள் கேக்குறாரு. அத கேட்டுட்டு அவரும், நீங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க இந்த ஸ்மக்லிங் கேஸுக்கு நீங்க சொல்ற பேப்பர்ஸ் எதுவுமே தேவையில்ல. அதனால உங்கள யாரோ ஒருத்தங்க ஏமாத்துறாங்க. அந்த வக்கீல் சரியில்ல அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க கிட்ட பேசின அந்த நபர் ஒரு குற்றவாளி. போலீஸ் அந்த நபர மெடிக்கல் எடுக்கிறதுக்காக தான் அங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இவங்களுக்கு தெரிய வருது. அவன் தேவையில்லாம ஏதேதோ உளறியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஷெரின் கிட்ட சொல்றாரு. ஆனா இந்த ஷெரினும் அவன் அப்படி சொன்னாலுமே சொன்ன சில விஷயங்கள் எல்லாமே எனக்கு உண்மையா இருக்க மாதிரி தான் தோணுது. நமக்கு வேற ஒரு வக்கீல பார்க்கலாம். நாம அஜேஷ் கிட்ட மட்டும் ஒப்பீனியன் கேட்டதுனால கூட நம்மள இப்படி அலைய வைக்கிறானா இருக்கலாம். அவன் நல்ல ஒரு வக்கீல் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஷெரினை சமாளிக்க பாக்குறாரு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல இவளுக்கு சந்தேகம் வந்து அஜேஷ் இல்லாம வேற ஏதாவது ஒரு வக்கீல இவ போய் பார்த்தானா இவங்க போட்டுக்கிட்டு இருக்க டிராமா எல்லாமே அவளுக்கு தெரிய வரும். சோ அதனால நம்ம ஹீரோ இப்ப அஜேஷ் கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அதனால அஜேஷும் இனிமே இந்த கேஸ்ல நாம ஓவரா அவகிட்ட டிராமா போட முடியாது. சோ அதனால இப்ப கடைசியா நீங்க ஒரு லாங் ட்ரிப் போகணும். அந்த நேரத்துல நீ உன்னோட லவ் எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லணும். நீங்க ஏற்றுமதி பண்ண அந்த அத்தரோட லைசன்ஸ்க்கு காப்பி வாங்குறதுக்காக அந்த அத்தர் கம்பெனியோட ஓனரை நீங்க போய் பார்க்கணும்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போ. அந்த ஒரு லாங் டிராவல்ல நீ உன்னோட மனசுல இருக்க எல்லாத்தையுமே ஓபன் அப் பண்ணணும். அதுதான் உங்க 2 பேரோட கடைசி டிராவலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அடுத்த நாள் காலையில அந்த அத்தர் கம்பெனியோட ஓனரை பாக்குறதுக்காக இவங்க 3 பேரும் டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அந்த டிராவல்ல நம்ம ஹீரோ ஷெரினோட பொண்ணு துவா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறாரு. நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்குறது, நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுறது, போட்டோஸ் எடுக்கிறது, இது எல்லாமே பண்றாங்க. இப்ப கடைசியா இவங்க அந்த அத்தார் கம்பெனிக்கு வந்துட்டாங்க. அந்த அத்தார் கம்பெனில இருந்து லைசன்ஸோட காப்பியும் வாங்கிட்டு இப்ப ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் இந்த தாஜு நம்ம ஹீரோவோட வீட்டுல அவனோட அம்மா கிட்ட இருந்து ஊறுகாய் வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கான். அந்த நேரத்துல இவன் கொஞ்சம் சோகமா இருக்கும் போது நம்ம ஹீரோட அம்மாவும் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்கும் போது இவனும், எனக்கு ஒரு பொண்ணு மேல ரொம்ப லவ் இருந்தது, அதை நான் ஓப்பனா பண்ணப்போ அந்த பொண்ணு என்ன ரிஜெக்ட் பண்ணான்னு சொல்றான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட அம்மாவும், அட்லீஸ்ட் நீ உன்னோட லவ் ஓப்பன் அப்பாவது பண்ணுன, ஆனா இங்க ஒருத்தர் பல வருஷங்களா அவனோட லவ் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு இருக்கான். இது வரைக்கும் அவன் ஓப்பன் அப் பண்ணதே கிடையாது. அது யாருன்னு சொல்லி அவன் கேட்கும்போது நம்ம ஹீரோவோட அம்மாவும் நம்ம ஹீரோ ஷெரினை லவ் பண்ற விஷயத்த சொல்றாங்க. இப்போ இவங்க அந்த டிராவல் முடிச்சு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஷெரினும் ஹீரோ கிட்ட இங்க பக்கத்துல ஒரு மலை பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு எனக்கு போகணும்னு சொல்லி கேட்கிறா. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் அவளை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அவளும் வண்டியில இருந்து இறங்கி தனியா அந்த மலை பகுதியில நின்னுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல இந்த துவா நம்ம ஹீரோவோட மடியிலேயே படுத்து தூங்குறா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டான அஜேஷ் கிட்ட கால் பண்ணி சொல்றாரு. இப்ப அஜேஷும் இதுதான் உனக்கான கரெக்டான நேரம். ஸோ இந்த நேரத்துல நீ உன்னோட லவ் அவகிட்ட ஓப்பனா பண்ணுன்னு சொல்றாரு. சோ அதனால இப்ப நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணு அவனோட வண்டியிலே படுக்க வச்சுட்டு அவன் முன்னாடி இவளுக்காக எழுதின அந்த லவ் லெட்டரை அவனோட கையில எடுத்துட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக பக்கத்துல போறான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் நான் ரொம்ப சுகமா இருக்கும் போதும் சந்தோஷமா இருக்கும் போதும் அப்பப்ப இந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்றா. ஆனா நம்ம ஷெரின் அந்த இடத்துல அமீரை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. அமீரும் இதே மாதிரி தான் நிறைய ட்ரெக்கிங் எல்லாம் போவான், என்னையும் கூட்டிட்டு நிறைய டிராவல் போவான். இதே மாதிரி ஒரு மலைப்பகுதிக்கு மேல வச்சுதான் நான் என்னோட குட்டி பொண்ணு துவா என் வயித்துக்குள்ள வந்திருக்காங்கிற விஷயத்த நான் அவன் கிட்ட ஷேர் பண்ணேன். இந்த மாதிரியான இடத்துக்கு போகும்போது அவன் என் கூட இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு இந்த ஷெரின் சொல்றா. ஷெரின் இப்பவும் அமீரை ரொம்ப லவ் பண்றாங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப ஷெரினும் இது மாதிரியான இடத்துல வச்சு எனக்கு அவன் கூட கூடுதல் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அதனால நான் கொஞ்ச நேரம் இங்க தனியா நிக்கட்டா அப்படின்னு சொல்றா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் அவரோட லவ்வை பத்தி அவகிட்ட ஓப்பனா பண்ணல. அவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. நம்ம ஷெரின் கொஞ்ச நேரம் அங்க தனியா அப்படியே நிக்கிறாங்க. இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவங்க ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ ஷெரின் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக அவ பக்கத்துல போகும்போது நம்ம ஹீரோக்கு முன்னாடியே அமீர் அந்த ஷெரின் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக போயிருக்கான். நம்ம ஷெரின்காக ஒரு கிஃப்ட்டுமே அமீர் கொடுக்கறான். அந்த கிஃப்ட் வேற எதுவுமே இல்ல,
நம்ம ஷெரின் நம்ம ஹீரோவோட கடையில தேடி வந்த அதே அத்தாரை தான் அமீர் அன்னைக்கு ஷெரினுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம யாரும் தெரியாம அந்த அமீர் ஷெரினுக்கு ஒரு கிஸ்ஸும் பண்ணிட்டு போறான். ஸ்டார்டிங்ல ஷெரின் பயப்படுறா, இருந்தாலும் அதுக்கப்புறம் அவ சந்தோஷமா ஏத்துக்கிறா. அப்படிதான் இந்த அமீரும் ஷெரினும் க்ளோஸ் ஆகி லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் அதுக்கப்புறமா அவங்களோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே நம்ம ஹீரோ தான். இப்போ இவங்க டிராவல் முடிச்சு ரிட்டர்ன் அவங்களோட ஊருக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இப்போ பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. அவர் அஜேஷுக்கு கால் பண்றாரு. ஆனா அஜேஷ் கால் அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால அவனோட மனசுல இருக்க டென்ஷன் எல்லாத்தையுமே யார்கிட்டயாவது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கடையில வேலை பார்த்துட்டு இருந்த அந்த சுகரோட வீட்டுக்கு வரான். அங்க வந்துட்டு ஷெரின் கூட க்ளோஸ் ஆகுறதுக்காக இப்ப இவங்க நடத்தின அந்த பொய்யான கேஸ் டிராமாவை பத்தி எல்லாமே சொல்றான். அந்த நேரத்துல சுகரும் இந்த விஷயத்த நீ இதுக்கு மேல கொண்டு போகாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அவகிட்ட எல்லா உண்மைகளையும் ஓப்பன் பண்ணி அவகிட்ட நீ சாரி கேளு, இல்லைன்னா இது பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் கரெக்டான வழின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கும் தோணுது. ஸோ அதுக்கப்புறமா இப்ப நம்ம ஹீரோவும் இதை பத்தி அஜேஷ் கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த அஜேஷும் நீ இப்போ இதை பத்தி எதுவுமே அவகிட்ட சொல்லாத, இந்த மாதிரி நீ சொல்லாம கொஞ்சம் கூட நாம மூவ் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா கடைசியில நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோவோ இல்ல, நான் கண்டிப்பா நாளைக்கு எல்லாத்தையுமே அவகிட்ட உண்மையை சொல்லி அவகிட்ட சாரி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில அஜேஷ் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வராரு. அங்க வந்துட்டு என்னோட கையில இருந்து ஒரு பெரிய மிஸ்டேக் ஆயிருச்சு, அதனால நீ என்ன கண்டிப்பா மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்னடா நடந்தது, என்னாச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது இப்ப இந்த அஜேஷ் ஒரு விஷயத்த சொல்றாரு. நேத்துக்கு நைட்டு நம்ம ஹீரோ இந்த அஜேஷ் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாரு இல்லையா. அதுக்கப்புறமா இந்த அஜேஷ் நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அதாவது உனக்கு அவளை எவ்வளவு தூரம் பிடிக்கும்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாத்தையுமே நீ இவ்வளோ வருஷமா உன்னோட மனசுல கொண்டு நடந்தல்ல, இனியாவது நீ உன்னோட மனசுல இருந்து அவகிட்ட ஓப்பன் அப் பண்ணு. அதுக்காக தானே இந்த கேஸை நம்ம ஒரு பெரிய கேஸ்ன்னு சொல்லி அதை வச்சு இவ்வளோ பேப்பர் வேணும்னு சொல்லி உங்க 2 பேரையும் ஒன்னா டிராவல் பண்ண வச்சது. நீ இனிமே அவகிட்ட எல்லாத்தையுமே ஓப்பன் அப் பண்ணி இந்த ஒரு பெரிய பிளானையே சொதப்பிராத அப்படின்னு சொல்லி தான் இவன் வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லியிருப்பான். ஆனா ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவன் அந்த வாய்ஸ் மெசேஜை நம்ம ஹீரோக்கு அனுப்புறதுக்கு பதிலா அவங்களோட 10th கிளாஸ் குரூப்ல போட்டிருக்கான் போல. அந்த குரூப்ல ஷெரினும் இருக்கா. இனிமே நான் என்ன பண்ண போறேன், அவ என்னை பத்தி என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அந்த நேரத்துல இப்பவே நான் உடனே அவகிட்ட போயிட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லி அவகிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அஜேஷும் சொல்றான். அப்படி நம்ம ஹீரோவும் அஜேஷும் வீட்ல இருந்து வெளியே இறங்கும் போது ஆல்ரெடி இவங்களை பாக்குறதுக்காக ஷெரின் அங்க வந்திருக்கா. அவளோட கண் எல்லாமே கண்ணீரால நிரம்பி இருக்கு. ஷெரினும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த ஊர்லயே எனக்கு இருந்த ஒரே சமாதானம் ஒரே நம்பிக்கையான ஆள் எல்லாமே நீ மட்டும்தான், ஆனா இப்போ அதுவும் இல்ல. ஸோ அதனால நான் இப்போ ரிட்டர்ன் மும்பைக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ அடுத்த நாள் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி அதோட பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அஜேஷ் ஷெரின் கிட்ட கொண்டு கொடுக்குறாரு. ஆனா ஷெரின் அஜேஷ் கிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து போறா. இப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனோட அம்மா அவனோட அப்பாவை பத்தி அவன் கிட்ட சொல்றாங்க. அவனோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் அவனோட அம்மா இப்போ இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறது அவன் அப்பா கூட இருந்த காதல்னாலதான். நானும் உன்னோட அப்பாவும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம், ரொம்ப லவ் பண்ணோம். அப்படி லவ் பண்ணதுனாலதான் நான் இப்பவும் உயிரோட இருக்கேன். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு விஷயம் புரியுது. ஷெரினும் அவ தனியா வாழணும்னு தான் ஆசைப்படுறா. ஏன்னா அவள் மனசுக்குள்ள இப்பவும் அமீர் கூட அவளுக்கு ரொம்ப லவ் இருக்குங்கிறது நம்ம ஹீரோக்கு புரிய வருது. இப்போ அடுத்த நாள் நம்ம ஷெரின் அவளோட குழந்தையை கூட்டிட்டு மும்பைக்கு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறா. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவ கூட போறது அவளோட பிரதரான பாச்சிகா தான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ ஷெரினை லவ் பண்ற விஷயம் இந்த தாஜுக்கு தெரியும் இல்லையா. அப்போ இந்த தாஜுவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறான். நம்ம 2 பேரும் இப்போ ஒரே சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம். ஆனா என்னோட விஷயத்துல நான் என்னோட லவ்வை ஓப்பன் அப் பண்ணி அவ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஆனா உங்களோட விஷயத்துல நீங்க இதுவரைக்கும் அவகிட்ட டைரக்டா உங்களோட லவ்வை ஓப்பன் அப் பண்ணல. 3rd பர்சன் வழியா அதை அவ தெரிஞ்சுக்கிறதும் நீங்களே டைரக்டா உங்களோட லவ்வை ஓப்பன் அப் பண்றதும் ரெண்டுமே 2 ஃபீல். ஸோ அதனால நீங்க ஒரு வாட்டியாவது உங்களோட மனசுக்குள்ள இருக்க காதலை ஓப்பன் அப் பண்ணி அவகிட்ட சொல்றது தான் நல்லது அப்படின்னு தாஜு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். இதை கேட்டப்ப நம்ம ஹீரோக்கும் அதுதான் சரின்னு தோணுது. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோ வேக வேகமா ரயில்வே
ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பாச்சிகா ஷெரின் கிட்ட நம்ம ஹீரோவ பத்தின விஷயங்கள் எல்லாம் கேட்கிறாரு. அந்த நேரத்துல ஷெரினும் அவனை பத்தி எனக்கு எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்றா. அந்த நேரத்துல பாச்சிக்காவும் பேச வேண்டிய விஷயங்கள் பேசிதான் ஆகணும். அன்னைக்கு நீயும் அமீரும் இங்க இருந்து லவ் பண்ணி ஓடி போன நேரத்துல என்கிட்ட நீங்க எந்த விஷயத்தையுமே ஓப்பனா சொல்லவே இல்ல. உங்களோட விஷயங்கள் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டது ஹீரோனால தான். உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் என்கிட்ட ஷேர் பண்ணி நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனோம். ஆனா கொஞ்ச நாட்களா உன்னையும் அமீரையும் பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவனுக்கு கிடைக்காதனால அவன் பயங்கர டென்ஷன்ல இருந்தான். அவன் உன்னையும் அமீரையும் தேடி அவன் மும்பைக்கு கூட வந்திருந்தான். இத கேட்ட ஷெரின் பயங்கரமா ஷாக் ஆகுறா. ஏன்னா அவளுக்கு இது எதுவுமே தெரியாது. உன்னோட கிளினிக்குக்கும் வீட்டுக்கும் வாடகை கொடுக்க முடியாம நீ ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருந்தப்போ அவன் தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு உன்னையும் உன்னோட பொண்ணையும் திரும்ப ரிட்டர்ன் ஊருக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி என்ன அவன் கன்வின்ஸ் பண்ணான். அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வர்றதுக்காக நான் அங்க வந்தேன். அந்த அளவுக்கு அவன் உன்னை லவ் பண்றான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட ஷெரின் பயங்கர ஃபீலிங்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. இப்ப நம்ம ஹீரோவும் அவகிட்ட போயிட்டு என்னாலயா நீ மும்பைக்கு ரிட்டர்ன் போக போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி நினைச்சு பண்ணவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது எனக்கு உன்கிட்ட எந்த ஒரு கோவமும் இல்லைன்னு ஷெரின் சொல்றா. அந்த நேரத்துல இப்ப அவளுக்கு போறதுக்கான ட்ரெயினும் வந்துருச்சு. அவ போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஹீரோ இன்னும் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது லைலா மஜ்னு கதையில மஜ்னு லைலாவை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. ஆனா லைலாவை லவ் பண்றத மஜ்னு ஒரு காலமும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. அது போலதான் எனக்கு உன் மேல இருக்கிற காதலும் அதை ஒரு காலத்திலயும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. அன்னைக்கு நாம ஸ்கூல் படிக்கிற நேரத்துல அந்த நாடகத்துக்கு வேண்டி உன்னோட முக்காட எனக்கு கோட்டா நீ கொடுத்த இல்லையா, அன்னையில இருந்து தான் நீ என்னோட மனசுக்குள்ள வந்த. அதுக்கப்புறமா உன் மேல இருந்த காதலும் அந்த மனமும் என்னை விட்டு போகவே இல்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் உனக்கு தெரியணும், எனக்கு அது மட்டும் போதும்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட ஷெரினும் நம்ம ஹீரோ கிட்ட என்னால ஒரு காலமும் உன்னோட லைலாவா மாற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் சொல்லிட்டு நம்ம ஷெரின் அவளோட பொண்ணை கூட்டிட்டு ட்ரெயின்ல ஏறிட்டா. இந்த குட்டி பொண்ணு துவா ஃபர்ஸ்டா நம்ம ஹீரோ கிட்ட அன்னைக்கு மலையாளத்துல பேசுறா. ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் அவ மலையாளத்துல பேசுவான்னு இந்த ஷெரின் சொல்லியிருப்பா பாத்தீங்களா. அதுக்கு அர்த்தம் அந்த குட்டி பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம ஹீரோ அவரோட மனசுல இருந்த லவ் ஓபன் அப் பண்ணி அவகிட்ட சொல்லி இருந்தாலும் அவனை அக்செப்ட் பண்றதுக்கு ரெடி ஆகாம அவ அங்கிருந்து மும்பைக்கு டிராவல் பண்ணி போற மாதிரி காட்டி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.